முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிட வளாக அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ரமேஷ், பாஸ்கர், அசோக் பாபு ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மத்திய அரசின் அறிவிப்பின்படி புதுச்சேரி மாநிலத்தில் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு 5, 8ஆம் வகுப்பில் அனைத்து மாணவர்களும் கட்டாய தேர்ச்சி என்ற முறையை ரத்து செய்ய அறிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புகளில் கட்டாயம் தேர்ச்சி முறையை ரத்து செய்ய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுவையில் ஏற்கனவே மத்திய அரசின் கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே மத்திய அரசின் உத்தரவை புதுவை அரசு ஏற்று செயல்படும். அதனால் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வித்தரம் உயரும். அதன் அடிப்படையில் தான் மத்திய அரசு இத்திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. தனியார் பள்ளிகளுக்கும் இந்த உத்தரவு பொருந்தும். தனியார் பள்ளிகள் நிச்சயமாக கல்வித்துறை உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்றார். தேங்காய் திட்டு பகுதியில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்த பால் உற்பத்தியாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கினார். புதுச்சேரி அரசு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் மூலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு பகுதியில் ஸ்ரீ முத்து மாரியம்மன் கூட்டுறவு பால் ஒன்றிய திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்ட திறப்பு விழா செய்த பால் உற்பத்தியாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பேசினார். இதில் பசுமாடு வளர்க்கும் பால் உற்பத்தியாளர்களுக்கு மானிய விலையில் தீவனம் வழங்கப்படுகிறது என்றும், புதுவை மாநிலத்தில் பால் உற்பத்தியை மேம்படுத்திடும் வகையில் விவசாயிகளுக்கு மானிய விலையில் கறவை மாடுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்க பதிவாளர் யஷ்வந்தையா, பால்வள அபிவிருத்தி அதிகாரி குமரன், மேலாண் இயக்குநர் ஜோதிராஜு, சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு 2025 ஆண்டிற்கான கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சியை இன்று முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்தா, சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகி VPS ரமேஷ்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு இலவச கேலண்டர் வழங்கி புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் 2025 புத்தாண்டிற்கான கேலண்டரை லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள 12,000 குடும்பங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி துவக்கி வைக்கப்பட்டது. பெத்திச்செட்டிப்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் சிறப்பு பூஜை செய்த முன்னாள் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான சப்தகிரி VP சிவக்கொழுந்து தலைமையிலும் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகி VPS ரமேஷ்குமார் முன்னிலையிலும் தினசரி கேலண்டர்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கும் பணி தொடங்கியது. இதில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், அறங்காவல குழு, மகளிர் அமைப்பினர், இளைஞர் அமைப்பினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியை ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர். மேலும் ஒவ்வொரு வீடு வாரியாக கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் 100வது பிறந்த நாள் விழா நல்லாட்சி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் மறைந்த இந்திய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் 100வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் அஜந்தா சிக்னல் அருகே சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் கொண்டாடப்பட்டது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். தொடர்ந்து அவரது பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
தட்டாஞ்சாவடி புனித பாத்திமா அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குழந்தை இயேசுவை வழிபட்டார். ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இயேசு பிறப்பு பெருவிழா கிறிஸ்துமஸ் பண்டிகையாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமாக உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த சிறப்பு பிரார்த்தனைகளில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை வழிபட்டனர். தட்டாஞ்சாவடியில் உள்ள புனித பாத்திமா அன்னை ஆலயத்தில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. குழந்தை இயேசு சுரூபத்தை ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த குடில் வைத்திருந்தனர். இதையடுத்து பிரார்த்தனையில் ஈடுபட்ட கிறிஸ்துவர்கள் தங்களது அருகில் இருந்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்த கைகளை குலுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்ட குழந்தை இயேசு கிறிஸ்துவை வழிபட்டார். மேலும் திரளான கிறிஸ்துவர்கள் இக்கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் பங்கேற்றனர். புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்ட மருத்துவமனை வரும் நோயாளிகளுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பில் பாரத ரத்னா முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மகப்பேறு குழந்தைகள் மருத்துவமனை அருகே கொண்டாடப்பட்டது. மாநில இளைஞரணி தலைவர் அற்புதராஜ் தலைமையில் மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர்கள் வருண் கணபதி முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், மௌலிதேவன் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட வாஜ்பாயின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் வருண் கணபதி, துணைத் தலைவர் விக்ரராமன், விஜய், மாநில செயற்குழு உறுப்பினர் பாலாஜி, புகழேந்தி, சக்தி, ராசு உட்பட பல நிர்வாகிகள் உடனிருந்தனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருமுடி நகர் வார்டு கோவிந்த சாலை, பாரதிபுரம் முக்கிய சாலை, சிதிலமடைந்த பழைய சிமெண்ட் சாலையினை மாற்றி புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருமுடி நகர் வார்டு கோவிந்த சாலை, பாரதிபுரம் முக்கிய சாலை, சிதிலமடைந்த பழைய சிமெண்ட் சாலையினை மாற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவின் மூலம் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி பங்கேற்று பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு அதிகாரிகள் மற்றும் கோவிந்த சாலை, பாரதிபுரம் முக்கிய சாலை பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்கள், புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், மகளிர் இளைஞரணி பலர் உடனிருந்தனர். தவளக்குப்பம் அடுத்துள்ள புதுக்குப்பம் கிராமத்தில் உள்ள பனை மரங்கள் சமூக விரோதிகளால் எரியூட்டப்பட்டதை அடுத்த பூர்ணாங்குப்பம் தன்னார்வலர் பனை ஆனந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். பூர்ணாங்குப்பம் அடுத்த புதுக்குப்பம் பகுதியில் கடற்கரையை ஒட்டியுள்ள மீனவ கிராமத்தில் தமிழரின் பாரம்பரிய பண்பாடு கலாச்சாரமான பனை மரங்கள் நிறைந்த பகுதியாகும். அண்மையில் தொடர்ந்து 2 ஆண்டு காலமாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர்கள் பல்லாயிரக்கணக்கான பனை விதைகளை பூர்ணாங்குப்பம் தனசுந்தராபால் சாரிட்டபிள் சொசைட்டி பனை நடும் குழுவினர் மூலம் விதைக்கப்பட்டு மேலும் தற்போது புதுக்குப்பம் கடற்கரை ஓரங்கள் பனை மரங்கள் வளர்த்து புயல் பாதுகாப்பு மற்றும் நிலத்தடி நீர் பாதுகாப்பு போன்ற இயற்கையை பாதுகாத்து வருகிறது. அண்மையில் வந்த பெண்கள் புயல் கூட புயலினால் பனை மரங்கள் அதிகம் இருந்ததினால் புதுக்குப்பம் கிராமம் பெரிய அளவில் பாதிப்படையவில்லை. இந்நிலையில் பனை மரத்தை யாரோ சில சமூக விரோதிகள் நேற்று முன்தினம் இரவு தீயிட்டு கொளுத்தி உள்ளார்கள். இதனை அறிந்த தீயணைப்பு துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். இதன் மீது காவல்துறை தலையிட்டு இச்சம்பவத்திற்கு காரணமான சமூக விரோதிகளை கைது செய்ய வேண்டுமென தனசுந்தராம்பாள் அறக்கட்டளை சார்பில் கோரிக்கை வைத்துள்ளனர். தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில தலைவர் பிரகாஷ் வழிகாட்டுதலின்படி அமைப்பின் இளைஞரணி சார்பாக டாக்டர் அம்பேத்கர் புகழை சிதைக்கும் வகையில்
மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்த முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகில் மாநில இளைஞரணி தலைவர் கபீரியல் தலைமையிலும் இலா என்ற இளவரசன் சந்துரு அகிலன் சாந்து மோகன் ஆகியோர் முன்னிலையிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அம்பேத்கர் தொண்டர் படையின் மாநில தலைவர் பாவடராயன் கலந்து கொண்ட கண்டன உரை நிகழ்த்தினார். மற்றும் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜா, கௌரவ தலைவர் சீனிவாச பெருமாள், சட்ட ஆலோசகர் பாபு, பொதுச் செயலாளர் செல்வகுமார், மகளிர் அணி தலைவர் சரளா, செயலாளர் மஞ்சுளா, பொருளாளர் சதீஷ், துணைத் தலைவர் ஜான் பியர், செயலாளர் கஸ்பர், நகர தலைவர் ராஜ்குமார், செயலாளர் குழந்தை, துணை செயலாளர் கார்த்திக், செய்தி தொடர்பாளர் பிரவீன், தொகுதி நிர்வாகிகள், ஆட்டோ மற்றும் மினி லோடு கேரியர் சங்க நிர்வாகிகள், இளைஞர் அணியினர் கலந்து கொண்டனர். முடிவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உருவப்படம் எரிக்கப்பட்டது. இணையவழி குற்றங்களை தடுப்பதற்கு மாதிரி செல்போன்களால் விழிப்புணர்வு கிறிஸ்துமஸ் குடில் அமைத்த அரசு பள்ளி ஆசிரியரை இணையவழி குற்றம் தடுப்பு பிரிவு காவல் ஆய்வாளர் பாராட்டினர். புதுவை அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தர்ராசு. அரசு பள்ளி ஆசிரியரான இவர் ஆண்டுதோறும் பலவிதமான பொருட்களை கொண்ட தனது வீட்டில் கிறிஸ்துமஸ் குடில் அமைப்பது வழக்கம். ஆசிரியர் சுந்தர்ராசு ஏற்கனவே கிறிஸ்துமஸ் குடில் செய்த அசிஸ்ட் உலக சாதனை விருது பெற்றவர். காய்கறி, பிளாஸ்டிக் பாட்டில்கள், தேங்காய், 25 வகையான சிறுதானியம், 700 புத்தகங்கள், 1000 துணி பைகள், 100 தீனிகள், டிஸ்போசல் சிரஞ்சி ஊசி, கணினி மற்றும் பழுதான மின்னணு பொருட்கள் ஆகியவற்றை கொண்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கடந்த ஆண்டுகளில் கிறிஸ்துமஸ் குடில் வடிவமைத்துள்ளார். மேலும் தற்போது 12வது ஆண்டாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக வித்தியாசமான முறைகள் இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு இணையவழி குற்றங்களை தடுப்பதற்கான விழிப்புணர்வை மையமாக வைத்தார் 500 மாதிரி செல்போன்களால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில் செய்துள்ளார். இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு மக்களிடம் அதிகமாக புழக்கத்தில் உள்ள செல்போன்களால் பல்வேறு குற்ற செயல் நாள்தோறும் நிகழ்கிறது. இதை மையமாக வைத்த குடில்களில் சமூக ஊடகங்களான முகநூல், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் வலைதளம், யூடியூப் மற்றும் இமெயில் போன்ற வலைதள முகப்பு பக்கங்களை கொண்ட மாதிரி செல்போன்களை கொண்ட குடில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சிவப்பு நிற செல்போன்களை கொண்ட கூரை வடிவத்தில் குடில் தொழுவதுமாக செல்போன் இணைய வழியாக ஏமாற்றம் செய்யப்பட்டிருந்தால் புதுச்சேரி சைபர் கிரைம் இலவச எண் 1930 மற்றும் மின் அஞ்சல் முகவரி போன்ற விளம்பரங்களை தெரிவிக்கும் வகையில் குடில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கிறிஸ்துமஸ் தாத்தா இன்றைய தலைமுறைக்கு ஏற்றாப்போல் கையில் செல்போன் பயன்படுத்தி தன் இணையதளத்தில் உலா வருவது போல் தத்ரூபமாக செய்துள்ளார். இந்தியாவில் அனைத்து செல்போன் டிஜிட்டல் மையமாக திகழும் இச்சூழலில் செல்போன் இணைய வழியாக பயன்படுத்தும் பொழுது கவனக்குறைவு, அறியாமை, ஆசை, இலவசம், சலுகை, விளையாட்டுத்தனம், பாலியல் சச்சலம் மற்றும் தொழில் போன்ற என பல்வேறு காரணங்களால் ஏமாற்றம், மோசடி நிகழ்வுகள் மற்றும் குற்ற செயல்கள் ஏற்படுகின்றன. எனவே செல்போன் இணைய வழி தளங்களை கவனமுடன் பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு மூலம் இந்த கிறிஸ்துமஸ் குடில் மூலம் மக்களுக்கு தெரிவித்து வருகிறார். இந்த விழிப்புணர்வு கிறிஸ்துமஸ் குடிலை இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர் என அனைத்து மதத்தை சார்ந்த பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து ஆசிரியர் சுந்தராசுவை பாராட்டி வருகின்றனர். இதனை அறிந்த காவல்துறையின் இணைய வழி குற்றம் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் தியாகராஜன் இதனை நேரில் பார்வையிட்ட ஆசிரியர் சுந்தராசுவை வெகுவாக பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. வெளிநாட்டினர் உட்பட ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இயேசு பிறப்பு பெருவிழா கிறிஸ்துமஸ் பண்டிகையாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமாக உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த சிறப்பு பிரார்த்தனைகளில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மெஷின் வீதியில் உள்ள 100 ஆண்டு பழமையான தூய ஜென்மாராக்கனி அன்னை பேராலயத்தில் இன்று நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்ட பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். பின்னர் பேராயர் குழந்தை இயேசு சொரூபம் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த குடிலில் வைக்கப்பட்டது. இதையடுத்து 12:01 பிரார்த்தனையில் ஈடுபட்ட கிறிஸ்துவர்கள் தங்களது அருகில் இருந்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து கைகளை குலுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். கடற்கரை சாலையில் உள்ள கபஸ் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலிகள் ஏராளமான வெளிநாட்டினர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர்.
பின்னர் குழந்தை இயேசுவின் சொரூபம் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட குடிலில் வைக்கப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் வெளிநாடு மற்றும் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்ட பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இங்கு தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளில் பிரார்த்தனை நடைபெற்றது. இதேபோல் புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. புதுச்சேரியில் பில்டர் சொசைட்டி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் பொதுக்குழு கூட்டம் மற்றும் 2025ஆம் ஆண்டிற்கான காலண்டர் மற்றும் டைரி வெளியிடப்பட்டது. புதுச்சேரி பில்டர் சொசைட்டி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் பொதுக்குழு கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. தலைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து 2025 ஆண்டிற்கான கேலண்டர் மற்றும் டைரி வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அசோசியேஷன் நிர்வாகிகள் செய்திருந்தனர். வேலுநாச்சியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் வேலுநாச்சியாரின் உருவப்படத்திற்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட முதலில் சுதந்திர போராட்டத்தை தொடங்கி மீண்டும் தனது நாட்டை பிடித்த முதல் பெண் போராளி வீரமங்கை வேலுநாச்சியாரின் 228வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. வேலுநாச்சியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரின் உருவப்படத்திற்கு தமிழக வெற்றி கழக மாநில துணைத் தலைவர் புதியவன், மாநில துணை செயலாளர் நிவேஷ் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட தவிக நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் குமரேசன் தலைமையில் கட்சி நிர்வாகிகளுக்கு நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மணவேலி தொகுதி இடையார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் KKD டிராவல்ஸ் உரிமையாளர் குமரேசன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி நிர்வாகிகளும் 2025 ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் தொகுதி தலைவர் மனோகர் கலந்து கொண்ட நாட்காட்டிகளை வழங்கி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். சுமார் 300க்கும் மேற்பட்ட தொகுதி நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதில் பங்கேற்ற அனைவருக்கும் தினசரி நாட்காட்டி மற்றும் 1 கிலோ நாட்டு சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள், புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள் கூறி அனைவரும் வழங்கப்பட்டது. நள்ளித்தோப்பு தொகுதியில் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் 100வது பிறந்தநாள் விழாவை நல்லாட்சி தினமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைமை, மாநில மற்றும் மாவட்ட தலைமை அறிவுறுத்தலின்படி இன்று நள்ளித்தோப்பு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி புஷ்பாஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மூத்த கட்சி நிர்வாகிகளும் கிளை கமிட்டி தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி நள்ளித்தோப்பு தொகுதி தலைவர் உமாபதி மற்றும் துணைத் தலைவர் சண்முகம் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாடப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஹோட்டல் உரிமையாளர்களுடன் போலீசார் ஆலோசனை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மதுபான கடை உரிமையாளர்கள், ரெஸ்டோபார் உரிமையாளர்கள், ஹோட்டல் உரிமையாளர்களுடன் காவல்துறை அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம் ஜெயராம் ஹோட்டலில் நடைபெற்றது. டிஐஜி சத்யசுந்தரம் தலைமை தங்கினார். சீனியர் SP கலைமானன், SP-க்கள் வீரவல்லவன், பக்தவச்சலம், வம்சித்த ரெட்டி, இஷா சிங், இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் உட்பட பல கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அரசின் விதிமுறைகளை பின்பற்றுங்கள், தங்கள் ஓட்டலுக்கு வரும் முதியோர், குழந்தைகள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள், விபத்துக்கள் ஏதுமின்றி பாதுகாப்பான முறையில் புத்தாண்டு கொண்டாட்டம் இருப்பதை உறுதி செய்யுங்கள் என அறிவுரை வழங்கப்பட்டது. புதுவை அரசு மற்றும் புதுவை கல்வித்துறையும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 4 பிராந்தியத்திற்கும் ஒரே கல்விக் கொள்கையை பின்பற்றி கல்வி வாரியத்தை அமைத்த அனைத்து பகுதி மாணவர்களுக்கும் சமநிலை கல்வியை வழங்க வேண்டும் என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நல சங்கத்தை தலைவர் பாலா வலியுறுத்தியுள்ளார். புதுவை மாநில மாணவர் மற்றும் பெற்றோர் நலசங்க மாணவர் நலன் கருதி ராகவன் வைபாலா வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 23ஆம் தேதி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரசாத் வழிகாட்டுதலின்படி கல்வி அமைச்சகத்தின் முதன்மை செயலாளர் சஞ்சய் குமார் அறிவித்த 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு இறுதியாண்டு தேர்வு வெற்றி பெற்றால் 6ஆம் வகுப்பிற்கோ மற்றும் 9ஆம் வகுப்பிற்கோ தேர்ச்சி பெற்று செல்ல முடியும் என அறிவித்திருந்தார். இதனை வன்மையாக மறுத்த தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர்
அன்பில் பொய்யாமொழி இதனை மறுத்து மேலும் 8ஆம் வகுப்பு வரை தமிழக பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளிகளிலும் அனைத்து மாணவர்களும் தங்கள் தடையின்றி 8ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி பெற்றவராக அறிவித்த பழைய கல்வி முறையே தொடரும் என அறிவித்திருந்தார். நேற்று புதுவை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட விதிமுறைகள் படி மாணவர்கள் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு தேர்ச்சி முறை பின்பற்றப்படும் என அறிவித்துள்ளார். அதன்படி புதுவை மாநிலத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் சிபிஎஸ்இ எஜுகேஷன் பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் 5ஆம் மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மத்திய அரசின் சட்டம் அமலாக்கப்படும் என தெரிய வருகிறது. அதேவேளையில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டத்தில் இயங்கும் தனியார் பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழக அரசின் கல்வி வாரியத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகளும் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அறிவித்தது போல் மாணவர்கள் தங்கு தடையின்றி 8ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி பெறுவார்கள் என தெரிய வருகிறது. மேலும் புதுவை மாநிலத்திற்கு என்ற தனி கல்வி வாரியம் அமைக்கப்பட்டதால் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகள் மத்திய கல்வி வாரியத்தின் சட்டத்தின்படி படியும் அதேபோல் புதுவை காரைக்கால் மாவட்டங்களில் உள்ள தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தமிழக அரசின் தமிழக கல்வி வாரியத்தின் கீழ் செயல்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஏனாம் பகுதி ஆந்திரா அரசின் கல்வி வாரியத்தின் கீழும் மற்றும் மாஹே பகுதி கேரளா அரசின் கல்வி வாரியத்தின் கீழ் செயல்படுகின்றன. இதை தவிர்த்து புதுச்சேரி மாநிலத்தில் சில பள்ளிகள் CISCE கீழ் செயல்படுகிறது. ஆகவே புதுவை மாநிலத்தில் தமிழக அரசின் கல்வித்துறையின் கீழ் உள்ள பாடத்திட்டத்தின்படி புதுவை மற்றும் காரைக்காலில் உள்ள தனியார் பள்ளிகளும் அதேபோல் புதுவை மற்றும் காரைக்காலில் உள்ள மத்திய அரசின் கல்வி வாரியத்தின் CBSE கீழும் ஏனாம் பகுதி ஆந்திரா மாநில கல்வி வாரியத்தின் கீழும் மாஹே பகுதி கேரளா மாநில கல்வி வாரியத்தின் கீழும் செயல்படுகின்றன. இதனால் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வி நிலை சமநிலையில் இல்லை. ஆகையால் புதுவை அரசு மற்றும் புதுவை கல்வித்துறையும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 4 பிராந்தியத்திற்கும் ஒரே கல்விக் கொள்கையை பின்பற்றி கல்வி வாரியத்தை அமைத்த அனைத்து பகுதி மாணவர்களுக்கும் சமநிலை கல்வியை வழங்க வேண்டும் என அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.